ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோனா, என்னுடைய வீட்டுக்காரர் கம்பெனியில அப்பப்ப அடிக்கடி கிஃப்ட்லாம் குடுத்து ஹேப்பியா வச்சிருப்பாங்க. அந்த கிஃப்ட்ல அவரு ஹேப்பியா இருக்காரோ இல்லையோ, நாங்க ரொம்ப ஹேப்பியா இருப்போம். அப்படிதான் அன்னைக்கும் 2 கிஃப்ட். ஒண்ணு என்னுடைய பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அழகான டிசைன் போட்ட இந்த கிளாஸ் கப்புங்க தான். ஒண்ணு பிங்க் கலர்லயும், இன்னொன்னு கிரீன் கலர்லயும் இருக்கு. இதுல போட்டா டிசைன் வேற போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுனால, இது என்னுடைய பொண்ணுக்கு பிடிச்ச கிஃப்ட்டாவும், இன்னொன்னு என்னன்னா ஆஃபீஸ்ல கூட வேலை பார்க்குற சைனீஸ் லேடி ஒருத்தவங்க, இது எங்க வீட்டு மரத்துல காய்ச்ச மாங்கா அப்படின்னு காம்போட பறிச்சு ஆளுக்கு 3ன்னு பாக்கெட்ல போட்டு பேர் எழுதி ஆஃபீஸ் முழுக்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. அதாவது நம்ம கிராமங்கள்ல ஒருத்தர் வீட்ல ஏதாவது ஒண்ணு அது மாங்காயோ, சொரக்காயோ, முருங்காயோ, கத்திரிக்காயோ இப்படி காய் வகைகள் எது நெறைய விளைஞ்சாலும் அக்கம் பக்கம் மட்டும் இல்லைங்க, பஸ் ஏறி போய் மாமன் மச்சானுக்கெல்லாம் குடுத்துட்டு வருவாங்க. அப்படிங்கிற அந்த கிராமத்து வாழ்க்கை ஞாபகத்துல வந்து போச்சுங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஊர்ல மட்டும் இல்லைங்க, ஊரு விட்டு ஊர் வந்தாலும், நாடு விட்டு நாடு வந்தாலும் இந்த மாதிரி மொழி, இனம் கடந்து அன்பை பரிமாறிக்கொள்பவர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. இந்த வீடியோவும் கதையும் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.